சத்தியத்தின் சொற்கள் பிறருக்கு செய்வதனைத்தும் எனக்கானது. கருணையே மூலத்தை காட்டும் பிற உயிரின் வலியை என் வலியாக உணர்வதே உயர்வான யோகம். வலிதான் வழியாக இருக்கிறது. யாரொருவர் எல்லாருக்கும் அடிபணியும் தன்மை கொண்டுள்ளாரோ அவரே மூலத்தை அறிவார். இங்குள்ள அனைத்தும் நானாக இருக்கிறேன் நான் என்ற சொல் இங்குள்ள அனைத்தையும் உள்ளடக்கிய சொல்லாகும். இங்குள்ள அனைத்தும் உயர்தான். நடப்பது அனைத்தும் நன்மையை நோக்கியே பயணிக்கிறது. இங்குள்ள அனைத்து உயிர்களும் மூலத்தை நோக்கியே பயணிக்கிறது. ஒருமை இருந்தாதான் தலைவன் ஆகணும். பெருமைக்காக நீ தலைவன் ஆகாத. ஒருமை இருந்தாதான் தலைவன் ஆகணும். பெருமைக்காக நீ தலைவன் ஆகாத. உயிரின் வலியைத்தான் உணர்ந்து வாழணும். சும்மா நல்ல செயல் என்று செய்து போகாத. புதுசா உயிரை உற்பத்தி செய்யாத. உனக்கு நீயே நன்மை செய்ய தெரியல. புதிய உயிருக்கு எப்படி நன்மை செய்யுவ? ஒருமை இருந்தாதான் தலைவன் ஆகணும். பெருமைக்காக நீ தலைவன் ஆகாத. அன்பு வளர்க்கத்தான் செயலை செய்கிறோம். செயலை மட்டும் செய்து வாட இங்கு புறக்கல. அன்பு இல்லாம செயலை செய்யாத. கருணை இல்லாம காத்துருக்காத. விளையாட்டு என்பது உணர்ந்து வாழு. விளையாட்டாக வாழ்ந்து செல்லாத. ஒருமை இருந்தாதான் தலைவன் ஆகணும். பெருமைக்காக நீ தலைவன் ஆகாத. ஒருமை உள்ளவரை தலைவனாக கருது. மறு பேச்சு பேசாம அவரே அடிபணிந்து செல்லு. ஒருமை உள்ளவர் பார்க்க சாதாரணமாயிருப்பர். அவருக்கு அறிவு என்பது மூலமாயிருக்கும். அவரை ஏற்றுக்கொண்டு செயலை செய்யு. அவரின் அறிவை உனக்கு முழுதும் கொடுப்பார். ஒருமை இருந்தாதான் தலைவன் ஆகணும். பெருமைக்காக நீ தலைவன் ஆகாத. பிறக்க வைத்து இன்ப துன்பங்களில் அலை கழித்து இறுதியில் தன்னை தேட வைத்து வந்தடைந்த போது முக்தி தரும் இறையை விட பிறவிக்கடலை தாண்டி தன்னை அறிய வைக்கும் குருவே இறைவனிலும் உயர்ந்தவர். அவரின் அடி வணங்கி உய்ய வேண்டும். தன் மொத்த வாழ்வின் முடிவில் தான்